வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது உங்கள் ஆதார் கார்டை உங்களுக்கு தெரியாமல் யாராவது தவறாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க UIDAI.gov.in அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ஹோம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுடைய ஆதார் கார்டை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை இதில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் மெயின் பேஜ். இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ அதனால் லாகின் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன லாகின் பண்ணுற பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கேப்சாயை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் வித் ஓடிபின்னு கொடுங்க. நான் எல்லாம் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். கேப்சா நான் டைப் பண்ணிவிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபி அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். எனக்கு ஓடிபி வந்துட்டு நான் அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு தான் கரெக்டாக லாகின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேலே செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனாலே உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்டாக லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த முறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஓடிபியை உங்களுடைய பயோமெட்ரிக்கை ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களான்னு, உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டை நான் லாக் பண்ணி தான் இட்டுறேன். இதில் பாருங்கள், லாக் டு அன்லாக் பயோமெட்ரிக்கு நான் ஆல்ரெடி ஆதார் கார்டுடைய பயோமெட்ரிக்கை நான் லாக் பண்ணி தான் போடுறேன். என்ன பாருங்கள், லாக் சிம்பிள். சிலவங்க லாக் பண்ணாமல் இட்டிருப்பாங்க. லாக் பண்ணாமல் இட்டிருந்தாலே யாராவது யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், செலக்ட் மாடலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆல்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லாஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு ஃபஸ்ட்டு டேட்டு செலக்ட் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு முன்னே உள்ள டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, சரி, ஏப்ரல்லேருந்து நம்ம செட் பண்ணி பார்ப்போம். செட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள டேட் வரை நான் செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிச் ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓடிபியை 100% யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் 0%, டெமோகிராஃபிக் 0%. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஆதார் கார்டுடைய பயோமெட்ரிக்கை நான் ஆஃப் பண்ணி போட்டுருக்கேன். அதனால் இந்த 2 ஆப்ஷனுமே நான் யூஸ் பண்ணலை. யாருமே யூஸ் பண்ணவும் முடியாது. நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஓடிபி யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த முறையில் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓடிபி நான் ஒரே ஒரு டைம் தான் நான் கொடுத்துருக்கேன். இதிலே கொடுத்துருப்பாருங்க, 26/9/2024 ஓடிபி சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதான் யூஐடி ஆன்லைன். நான் ஓப்பன் பண்ணல, அதுக்கு மட்டும்தான் இப்போ நான் ஓடிபியை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய ஆதார் கார்டை யாராவது பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேலே ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டி தந்துடுறேன். ஓகே, பேக் போய் காட்டி தரேன். நான் பேக் போனாலே இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லாக் பயோமெட்ரிக்கு அன்லாக் பயோமெட்ரிக்கு. நீங்கள் இதை லாக் பண்ணி போட்டிருந்தா சேஃபாக இருக்கும். யாருமே உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு முறைகேட்டிலையும் ஈடுபட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரவீன்.